நான் முதல் நாளே என்ன உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் எவ்வளோ நாள் என்கிட்ட யாருடன் கூட்டணி நீங்கள் எவ்வளோ நாள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டீங்க. நான் என்ன உங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சொன்னேன், எங்கள் கழகத்தில் இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் அனைத்து ஒன்றிய நகர பேரூர்களது கிளை கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டரும் விரும்பும் ஒரு கூட்டணியை இந்த முறை நிச்சயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைப்போம் என்று சொன்னேன். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக கழகத்தை சேர்ந்த அனைவரும் விரும்பிய கூட்டணி, போற்றும் கூட்டணி, கொண்டாடும் ஒரு கூட்டணியை தான் இந்த முறை அமைச்சிருக்கோம். எனவே அந்த ஜெல் ஆகுறது எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது இயற்கையாகவே த டே 1 நான் அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கே தமிழ்நாடு முழுக்க பட்டாசு வெடித்து ஸ்வீட்ஸ் கொடுத்து அந்த டேவே அவங்க கொண்டாடிட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்த கட்சியும் இன்றைக்கி திமுக சைடும் சரி, கூட்டணியில் இருப்பவங்களும் சரி, தேமுதிகவை சேர்ந்த அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் 200க்கு மேல் நிச்சயம் பெற்று மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்றேன். நாங்கள் இது வேணும் அது நீங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஏதோ துணை முதல்வர் கேட்ட மாதிரியும் ஏதேதோ கற்பனை விஷயங்களை எங்களுக்கு ஏற்ப நீங்கள் தான் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் இது வேணும் அது வேணும் நாங்கள் என்றைக்கும் சொன்னது கிடையாது. அது முதல்ல நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நீங்களாக அந்த மாதிரி ஒரு பொய் செய்தியை போடுறீங்க, நீங்களாக ஒரு தகவலை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ அப்படி நாங்கள் இது வரைக்கும் அது மாதிரி பேசவும் கிடையாது, சொல்லவும் கிடையாது. அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. இன்னைக்கு ஒரு கட்சிக்கு என்று அவங்கவுங்க விருப்பத்தின்படி கேட்குறாங்க. ஏன் நேற்று வரைக்கும் காங்கிரஸ் டிமாண்ட் வச்சு நேற்று வரைக்கும் அவங்க கேட்ட தொகுதிகளை பெற்றாங்க இல்லையா? அது மாதிரி எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. அந்த வகையில் தேமுதிகவுக்கு எவ்வளோ கிடைக்கணுன்றது நாங்களும் எங்கள் உரிமையை கேட்டிருக்கோம். நிச்சயமாக அது அமையும். எல்லாரும் நான் ஏற்கனவே விஜய் பிரபர் போட்டி இருக்குது. ஆல்ரெடி விருதுநகர் எம்பி கான்ஸ்டிடுவன்சியில் அவர் போட்டிட்டு இருக்கார் இல்லையா? அதனால் நிச்சயம் யார் போட்டியிட போகிறாங்க, எந்த தொகுதியில் போட்டி போட போகிறாங்க என்பதை தலைமை கழகம் உரிய நேரத்தில் உங்களுக்கு அறிவிப்போம். அதான் இப்போ தான் சொன்னேனே, இல்லை தாமதமே இல்லை. இன்றைக்கி இந்த ப்ராசஸ் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அடுத்து கமிட்டி அமைக்க சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் ரெடியாக இருக்கோம். அந்த அமைச்ச உடனே அவங்க அழைப்பு கொடுப்பாங்க, அன்றைக்கி போய் பேசணும். அவ்வளோதான், தாமதம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லையா? இல்லை இப்போ அங்கே எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்துருந்தோம். எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு தான் இருந்தோம். அவங்க அவங்க உரிமையை கேட்குறாங்க. இது ஒன்றும் அவங்க கட்சி சார்பாக அவங்க கேட்கறது ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க உரிமையை அவங்க கேட்டிருக்காங்க. இன்றைக்கி அவங்க கேட்டதை கேட்டு பெற்றிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக தான் இருந்தாங்க. எதுங்க? கேப்டன் ஆன்மாவா? கேப்டன் ஆன்மா எது தெரியுமா? அவருடைய கடைகோடியில் இருக்கிற தொண்டர் தான் கேப்டன் ஆன்மா. அதனால் தேமுதிகவுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க கேப்டன் ஆன்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கவங்களை எங்களை சுற்றி இவங்க தான் கேப்டனுடைய ஆன்மா, சரிங்களா? அதனால் அதுக்கு உரியவங்க நாங்களே அமைதியாக இருக்கோம். அதுக்கு சம்மந்தமே இல்லாத யாரோ கேப்டன் ஆன்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நகைப்புக்குரிய விஷயமாக தான் அதை நான் பார்க்குறேன். தலைவருடைய ஆன்மா எங்கே இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அவரை விரும்பிய அவருடைய கடைக்கோடி நிர்வாகி தொண்டர் தான் அவருடைய ஆன்மா. அதனால் அது தெரியாமல் பேசுகிறவங்களுக்கு என்னுடைய பதில் இதுதான். இல்லை, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒட்டுமொத்த பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இதில் இவங்க தான் அவங்க தானே கிடையாதுங்க. தலைமை கழக நிர்வாகிகளிலிருந்து கடைகோடி தொண்டர் வரைக்கும் எங்களுடைய எம்எல்ஏக்களிருந்து அத்தனை பேரும் மகத்தான ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கீங்க. எங்களுக்கு மிக மிக சந்தோஷம்தான். அத்தனை பேருமே இங்கே இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது நீண்ட தாமதத்திற்கு பிறகு திமுகவில் இணைந்த தேமுதிகவிற்கு ஒரு சீட்டு கிடைத்தது என்றும் அது 2026 நிறைவேறியிருக்கிறது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். அவர் கூறியவற்றை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.